எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் தலையில் பொடுகு இருக்குங்களா? அதுக்குண்டான டிப்ஸு தாங்க இது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப்பு தேங்காய் பாலுங்க, 4 ஸ்பூனு எலுமிச்சைச்சாறு, ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்க வெந்தயம், இது எல்லாம் ஒன்றா கலந்து உங்கள் தலையில் நல்லா தேய்ங்க. நல்லா தேய்ச்சி ஊற வச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா பொடுகு தொல்லை இருக்காதுங்க. இன்னொன்று, நம்ம முடியில் வெடிப்பு ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த வெடிப்பும் இருக்காதுங்க. இது முதல் டிப்ஸு. இன்னொன்று, ஆப்பிளுங்க. ஆப்பிள் ஒரு கப்பை நல்லா அரைச்சிக்கோங்க. அதனுடைய சாறை எடுத்துக்கோங்க. அதனோடு கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் கலந்து நம்ம தலையில் நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தேய்ச்சி குளிங்க. இப்படி பண்ணாலும் பொடுகு இருக்காதுங்க. சரிங்க, இப்போ வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, என்னால் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியலைங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னாலும் உங்களுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குதுங்க. ஒன்றும் இல்லைங்க, இங்கே குளிக்கிறதுக்கு வைக்கிற சுடு தண்ணியில் வேப்பிலையை கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குளிங்க. இப்படி பண்ணாலும் தலையில் பொடுகும் இருக்காது. இன்னொன்று, கிருமி நாசினியாகவும் இது இருக்குங்க. ஓகேங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் தலையில் பொடுகு இருக்குங்களா? அதுக்குண்டான டிப்ஸு தாங்க இது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப்பு தேங்காய் பாலுங்க, 4 ஸ்பூனு எலுமிச்சைச்சாறு, ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்க வெந்தயம், இது எல்லாம் ஒன்றா கலந்து உங்கள் தலையில் நல்லா தேய்ங்க. நல்லா தேய்ச்சி ஊற வச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா பொடுகு தொல்லை இருக்காதுங்க. இன்னொன்று, நம்ம முடியில் வெடிப்பு ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த வெடிப்பும் இருக்காதுங்க. இது முதல் டிப்ஸு. இன்னொன்று, ஆப்பிளுங்க. ஆப்பிள் ஒரு கப்பை நல்லா அரைச்சிக்கோங்க. அதனுடைய சாறை எடுத்துக்கோங்க. அதனோடு கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் கலந்து நம்ம தலையில் நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தேய்ச்சி குளிங்க. இப்படி பண்ணாலும் பொடுகு இருக்காதுங்க. சரிங்க, இப்போ வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, என்னால் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியலைங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னாலும் உங்களுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குதுங்க. ஒன்றும் இல்லைங்க, இங்கே குளிக்கிறதுக்கு வைக்கிற சுடு தண்ணியில் வேப்பிலையை கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குளிங்க. இப்படி பண்ணாலும் தலையில் பொடுகும் இருக்காது. இன்னொன்று, கிருமி நாசினியாகவும் இது இருக்குங்க. ஓகேங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.